மக்களால் கூட வந்து இது குட்டி நல்லூர் அப்படின்னு தான் வந்து இங்கே சொல்லப்படுதான். பெருந்திருவிழாண்டு மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் தேர் வந்து இதுக்குள்ளதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. சாவக்கச்சேரி சங்கத்தாணி பைரவ சுவாமி கந்த சுவாமி கந்தன் கடவை இதை தாண்டி வந்து அந்த பக்கம் வந்து வீடுகள் இருக்குது. தீ மிதிக்கிற மாதிரி இருக்குது. அது இங்க ஒரு பந்தல், அதே மாதிரி அங்க பந்தல் அப்படி சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே வந்து அந்த பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து வருஷம் வந்து ஆதி காலம் தொட்டே வந்து அவங்க வந்து வர்ற அழகா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. உண்மையில நடக்குது வந்து வித்தியாசமான கருத்துல வந்து தோரண மாதிரி கட்டி அது அவ்வளோ அழகா வந்து வச்சிருக்காங்க. வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல மக்களால குட்டி நல்லூர் அப்படி சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய ஆலயமான சாவக்கச்சேரி சங்கத்தானே அருள்மிகு பைரவ சுவாமி கந்த சுவாமி கோயில்ல தான் வந்து நாங்க நிக்கிறோம். சோ பைரவ சுவாமி கந்த சுவாமி அப்படி சொல்லி பேர் சொல்றதுக்கான காரணமும் வந்து இங்க இருக்குது. என்ன பக்கத்துல வைரவர் இருக்காரு, முருகன் இருக்காரு. சோ அங்க வந்து சங்கத்தானையில இருக்கக்கூடிய பைரவ சுவாமி இங்க கந்த சுவாமி, ரெண்டு சுவாமிகளும் சேர்ந்துதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஆனா கந்த சுவாமி மெயினா வந்து இங்க வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆலயத்தோட உற்சவம் மகோற்சவம் இன்னைக்கு வந்து ஆரம்பமாகுது. ஸோ கொடியேற்ற திருவிழா இன்று முதல் வந்து ஆரம்பமாகுது. அதனால எங்களுக்கே வந்து இது புதுசாக இருந்துச்சு. நாங்கள் வந்து முதல்ல அந்த ஆலயத்தை வந்து பார்க்கும்போது என்னடா நல்லூர் இங்கே இருக்குது அப்படி சொல்லி நான் வந்து ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே கேட்டேன், அதில் அது வந்து அதே ஸ்டைலில் வந்து இங்கே வந்து அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்களால் கூட வந்து இது குட்டி நல்லூர் அப்படின்னு தான் வந்து இங்கே சொல்லப்படுதான். என்ன சொன்னால் நாங்களே பார்த்து அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதனால வந்து இது குட்டி நல்லூர்னு சொல்லி மக்களால் வந்து வர்ணிக்கப்படுது. இந்த குட்டி நல்லூர்ல இன்னைக்கு இந்த மகோற்சவ திருவிழா எப்படி நடக்குது அப்படி சொல்லி பல விஷயங்களையும் நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆலயத்தை பற்றி இதுக்கு முதல்ல தெரியாத நீங்களா இருந்தால் நீங்கள் வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்க. அதுக்கு முதல்ல எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற முகமாக வந்து இந்த வீடியோக்கு பக்கத்தில் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள கண்டினியூவாக போகலாம். ஆலயம் பற்றிட்ட பல விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். அப்படியே அங்கே தெரியுது பாருங்க ரோடு, A9 ரோடு. அது மெயின் ரோடு. இந்த ஆட்டோவுக்கு அங்கால பக்கம் பாருங்க, திருப்பியில் இருக்காங்கால அது வந்து A9 மெயின் ரோடு. அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து இப்படியே வந்தீங்கன்னாக்கா இங்கே முன்னுக்கே வந்து இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு கோயில். ஸோ மேலேயே போட்டிருப்பாங்க பாருங்க, பயங்கர வெயில் கொளுத்துட்டு இருக்கு. சாவக்கச்சேரி சங்கத்தாணி பைரவ சுவாமி கந்த சுவாமி கோவில் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த நுழைவாயிலுக்கு அருகாமையில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாசிக்க சாலை, அதாவது சங்கத்தாணி சன சமூக நிலையம், அதுக்கு கீழே வந்து வாசிக்க சாலை, அதுக்கு அங்கெல்லாம் வந்து அதாவது சிறுவர்களுக்கான நேசரி வந்து இருக்குது. என்ன அங்கே இருக்குல்ல, கீழே நேசரி, மேலே வந்து விளையாட்டு கழகம், அங்கே வந்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஆலயத்துக்குரியது. மியூசிக் ஷோ அதுகள் பழகிறது, கீபோர்டுகள் கிட்டார்கள் அப்படி பழகிறது. கீழே நேசரி, எங்களை விளையாட்டு கழகம், அங்கே அன்னதான மண்டபம், தீர்த்தகேணி சுற்றி இதை சுற்றி ஆலயத்தாலே வந்து எல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வாசி சாலை, மேலே வந்து சங்கத்தாணி சன சமூக நிலையம், முன்னுக்கு வந்து பாலர் பாடசாலை, அதுக்கு அங்கால விளையாட்டு கழகத்திற்கான ஒரு அறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கலைகளை வந்து கற்பிச்சு கொடுக்குற மாதிரியான அறைகள், இது எல்லாமே வந்து இருக்குதான். ஸோ கந்தன் கடவை இதை தாண்டி வந்து அந்த பக்கம் வந்து வீடுகள் இருக்குது. அங்கே தான் வந்து இவங்கள்ட்ட மாமியார்கள்ட்ட வீடெல்லாம் இருக்குது. அதில் போகிறது. அண்ட் இப்படியே வந்து நம்ம A9 ரோடுக்கு வந்து மெயினால் வந்து போகிறது. ஓகே, இப்படி காற்று வண்டிட்டு இருக்க வேண்டியது தானே, அப்படி போகலாங்களே. சரி, நாங்கள் போக முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான தேர். இது எத்தனை அடி தேர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சார் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து தெரியாமல் நான் வந்து உருட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அது வந்து நல்லது வந்து கிடையாது. ஸோ வந்து பிரம்மாண்டமான ஒரு தேர், அது தேர் திருவிழா அன்னைக்கு தான் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னமே வந்து அந்த ரதத்தை வந்து ஓட்டி பார்க்குறது வெள்ள ஓட்டம்னு சொல்லுவாங்க. அது இங்கே நடக்குமா? இல்லை, அது தேர் செய்கிற ஃபர்ஸ்ட் டைம் தான். ஒரு வாட்டி முதல் ஒரு வாட்டி வந்து அப்போ மட்டும் தான் நடக்கும். வேணா வெள்ளோட்டம் அது முடிஞ்சு 3-4 வருஷத்துக்கு மேலே அதை நிற்கிறேன். வெள்ளோட்டம்லாம் பார்த்து இனி வெள்ளோட்டம் எல்லாம் இல்லை, டிரெக்டாக சாமி ஏற்றிட்டு தேரோட வேண்டியதான் திருவிழாவில். இது வந்து எத்தனை அடின்னு சொல்லி தெரியாது. என்ன மேக்ஸிமம் ஒரு 33 அடிக்கு மேலே வரும். அதுக்கு மேலே வரும். அதாவது 33க்கு 32க்கு மேலே தான் வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து கோபுரத்தை வந்து பாருங்கள். கோபுரத்தை பார்த்தாலும் சரி, நீங்கள் அதே மாதிரி கோபுரத்தோட முதல் என்ட்ரன்ஸை முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய மண்டபம், அது எல்லாமே வந்து அப்படியே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து மக்களால் குட்டி நல்லூர் அப்படி சொல்லி வந்து வர்ணிக்கப்படுது. ஸோ வாகனங்கள் அந்த பக்கம் நந்தி, மயில், அதே மாதிரி வந்து மூசுக வாகனம், 3 வாகனங்களும் இங்கே இருக்குது. இது வந்து தேர் வந்து இதுக்குள்ளே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அன்னதான மண்டபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதெல்லாம் வந்து அந்த சைடு வந்து இருக்குது, அங்கே இருக்குது. இங்கே ஒரு அன்னதான மண்டபம் தான் இருக்குதா?
அன்னதானம் பண்ண ஒன்று தான். ஒன்று தான் இருக்கு. இங்கே என்னென்ன ஸ்பெஷலான திருவிழாவெல்லாம் நடக்கும்? இங்கே ஸ்பெஷலான திருவிழா எல்லா திருவிழாவும் ஸ்பெஷல் தான். ஆனால் அதோட விசேஷ திருவிழான்னு சொன்னால் மஞ்சள் திருவிழா இருக்குது. அப்புறம் வேட்டை திருவிழா, அதுக்கப்புறம் சப்பரதம், தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். தீப்பாயிரது எந்த இடத்துல? தீப்பாயிரம் அந்த கல்லடி இருக்காங்க தானே, இந்த இடத்துலயா இருக்காம அதை தோண்டுவாங்க. காவடி எல்லாம் வந்து பின்னேற டைம்ல தீர்த்தம் எல்லாம் பகலே முடிஞ்சிடும். பின்னேற பறவை காவடிகள். தீப்பாயிரது என்ன தீர்த்தமான அன்றைக்கா இல்லை அதுக்கு முதலேவா? காலையில தீர்த்தம் ஆடிடுவாங்க. அன்றைக்கு சாயங்காலம் வந்து தீப்பாஞ்சு சாமி கொடி இறக்கி வந்து அன்னைக்கு வந்து கொடி இறக்கும். அதோட விசேஷ மங்கள வாத்தியங்கள் அது இதுகள் அப்படி இப்படின்னு பெருந்திருவிழாண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி வந்து வெளி வீதி உள்ள வந்து வளைக்க போகிறாங்க. உள்ளே வந்து வளைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து உள் திருவிழா வந்து வளைச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் வந்து டூ லேட். ஸோ அதனால தான் வந்து உள்ள கொடியேற்றம்லாம் வந்து காண்பிக்க முடியலாம் வந்து போயிடுச்சு. இப்போ தான் வந்தோம். ஸோ வந்து இங்கே இந்த வாகனத்தில் வந்து ஏற்றினதுக்கு அப்புறமா வந்து இப்போ வெளி வீதி உள்ள வந்து வளைப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். உண்மையில் எனக்கு புதுமையாக இருந்தது. அதை நான் இப்போ சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். ஸோ வந்து கண்டினியூ அப்படியே பாருங்கள். மேலதாளம் வாசிக்கிறவங்கள வந்து கண்ணண்ணாவோட மச்சினனாவல் தான். அதாவது கண்ணண்ணாவோட ஒய்ஃபோட சகோதரங்கள் எல்லாருமே. ஸோ நீங்கள் முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம பாபா கோயில் வீடியோவில், அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வீட்டில் வந்து நாங்கள் அந்த கிரிகை செய்த அந்த வீடியோலாம் காமிச்சிருந்தோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து பக்கத்தில் தான் அவங்களோட வீடு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வந்து இங்கே எப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படி சொல்லி அதனால தான் நான் வந்திருந்தேன். ஆனால் வந்து இங்கே பார்க்கும்போது இந்த திருவிழா வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. அதாவது தேர் மாதிரி ஒன்றில் வச்சு தான் அதை வந்து உருட்டி கொண்டு வர போகிறாங்க. நம்மளோட பக்கம்லாம் மோஸ்ட்லி வந்து தூக்கி தான் உழைப்பாங்க. பட் இங்கே வந்து இந்த ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இருக்குது. சின்னன் பெருசு, அதுக்கு மேலே பெருசு அப்படி சொல்லி கொடையில் பாருங்கள் அந்த சைஸில். அந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் விநாயகர், நடுவில் வந்து முருகன் ரதத்தில் வர மாதிரியே உருட்டி கொண்டு வராங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. என்ன வெயில், அதான் பிரச்சனை, பயங்கர வெயில். ஸோ இந்த வெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்க சொன்னால் மண்டை ஒரு பக்கம் எந்த அளவுக்கு ஹீட்டாக காய்ஞ்சிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்து கீழே நிலம் வந்து பயங்கரமாக சுடுது. அதாவது தீ மிதிக்கிற மாதிரி இருக்குது. அது பாருங்க, அதுக்குள்ள தான் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. இது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதாவது வந்து இது வந்து எப்படி ரொட்டேட் அதை டேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பாங்க அப்படி சொல்லி அதை பாருங்கள் ஈஸியாக அங்கே ஸ்டோப் பிடிச்சி வச்சு இங்கே வந்து திருப்புறாங்க. அதே வந்து ரதம் தேருக்கு வந்து திருப்புற முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டை வச்சுருப்பாங்க. அந்த கட்டை வச்சு தான் வந்து திருப்பாங்க. ஆனால் இது வந்து வெயிட் அண்ட் அந்த இதுகள் வந்து எல்லாமே குறைவாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து கொஞ்சம் திருப்புறாங்க. ஈஸியான கொஞ்சம் கஷ்டம் தான் அது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு பழகினது மணல் அப்படிங்கிறதுனால வச்சு அதை திருப்புறாங்க. அந்த நுட்பம், அந்த அவங்க கையாளுற நுட்பம் வந்து வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், நம்ம பிரசாந்த் எங்கடா ஆளை காணலைன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஆள் வந்து ட்ரோன் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. டிஸ்பிளே பார்த்து ஆர்சியே பார்த்துட்ருக்காப்புல. பட் ட்ரோன் எந்த பக்கம் நிற்குதுன்னு சொல்லி தெரியல. ஏதாச்சும் ஒரு பக்கம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் வித்தியாசமானது ஒன்று நான் சொல்லியிருந்தேன். இது இப்போ போக பார்ப்பீங்க. இங்கே வந்து நிறைமட்டிகள் வச்சுருக்காங்கல்ல, அதாவது அதை வணங்குறதுக்காண்டி இப்படியான இடங்கள் வந்துட்டு ஒரு இடங்களில் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த நிறைமட்டிகள் வச்சு வந்து வழிபடுவாங்க. ஆனால் மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆலயத்துக்கு வெளிப்புறம் அந்த பக்கம் ஆட்கள் இருக்கிற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தலமாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த ஒரு ஸ்பெஷல் வித்தியாசம் நான் சொல்லியிருந்தேன்ல. அது நான் உண்மையில் வந்து நான் சொல்கிறத விட அதை நீங்கள் காணொலி வடிவாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக அந்த வியூ அது இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள்.
இப்போ பாருங்க தெரியும் இங்க ஒரு பந்தல் அதே மாதிரி அங்க பந்தல் அப்படி சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுமே வந்து அந்த பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலு. அது பார்க்குறதுக்கே அழகா இருக்கும். இதைத்தான் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். பாருங்க அழகா குறுத்தோலையில் தோரணமெல்லாம் கட்டி பார்க்குறதுக்கு வீட்டில் நம்ம வைரவருக்கு பந்தல் எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த ஒரு அழகுல வடிவாக இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் ஒரு பந்தல் அதே மாதிரி அங்கே வந்து அந்த பந்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வித்தியாசமான குருத்தில் வந்து தோரணம் மாதிரி கட்டி அது அவ்வளோ அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நேற்றுலாம் நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போதே வந்து இதை வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது அது அழகாக இருக்குது. உண்மையில் இந்த திருவிழாவுக்கு வந்து அழகு சேர்க்கறது வந்து அந்தந்த வீட்டுக்கரைங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இப்படியான பந்தல்கள் போட்டு அதுக்கப்புறமா அந்த சுவாமியை வழிபடுறது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஒவ்வொரு நாள் திருவிழாக்கள்லேயும் வந்து இது வழக்கமாக பண்ணுவாங்களாம். ஓகே தலைவர், நிறைய பேர் வந்து இப்படியே வந்து அந்த கொட்டில இது வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் இந்த பந்தல் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த பந்தல் வந்து என்ன ஸ்பெஷல்? சும்மா பந்தல் இல்லாம வைக்கலாம் தானே? காத்து தானே, காத்து விடா. இனி ஒரு அலங்காரமா இருக்கும், ஒரு நிறவிடமான ஒரு மங்களகரமா இருக்கும். ஒரு தோரணம் கட்டி இருக்கணும், பாலையில கட்டி இருக்கணும். மங்களகரம் தானே. எனக்கு புதுசா இருக்கு. வீட்டுக்கும் ஒரு மங்களகரம், சாமிக்கு ஒரு பூசை செய்ய ஒரு கலகலப்பா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இது ஒரு புதுசாவே இருந்துச்சு. என்ன சொன்னா நான் வந்து பார்க்கல இப்படியான பந்தல் எல்லாம் போட்டு இப்படி ஒரு திருவிழா வந்து பண்றது வந்து பார்க்கலன்னு சொன்னா எல்லாருமே வந்து வெறுமனே அந்த நிறைமுட்டிகள் எல்லாமே வந்து டேபிள் அந்த மேசைகளை மட்டும் போட்டு வச்சு சும்மா போடுவாங்களா. ஆனா இங்க வந்து பாருங்க சும்மா அப்படி வச்சு பிரியோசனம் இல்லை. இப்படி இப்படி ஒரு மங்களகரமா இருந்தா தான் சரி. பாருங்க பிளாக கொடுத்துருவோம். மங்களவருக்கு நானே ஏற்றி நெருப்பட்டி. இப்போ மங்களகரமா கண்ணன் அவர்களின் தலைமையில் மங்கள விளக்கேற்றலானது இடம்பெறுகிறது. அருமை அருமை. ஆனா இந்த அரிசிக்கு வந்து இங்க மஞ்சள் போட்டு வச்சுப்பாங்க. மஞ்சள் போட்டு சூப்பர் சூப்பர் நல்லது. நாங்க வந்து வெள்ளை அரிசி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து மஞ்சள் கலந்து எஞ்சி வச்சிருக்காங்க. இப்படி இருந்தால் தான் அது வீட்டுக்கும் ஒரு மங்களகரம், மங்களுக்கும் ஒரு மங்களகரம். வீட்டில் இருக்கிற ஒரு தீங்களும் இருக்காது. இப்போ இது எத்தனை நாள் திருவிழா மொத்தமா? இது 12 நாள் திருவிழா. 12 நாள் திருவிழா. 12 நாளைக்கு இந்த பந்தல் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். 13 நாளைக்கு பூங்காவனத்தோட 13 நாள் திருவிழா. இது தேர்கள் மஞ்சம் அது இது என்று பெருந்திருவிழா தான். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் 12 ஃபுல்லா அந்த தாக சாந்தி அந்த மஞ்சத்தை ஒருக்கா காட்டுவோம். மஞ்சள் சிறப்பாக இருக்கும். தேர்தலுக்கு நீங்க நிக்க மாட்டீங்க. யாத்திரை கிளம்புவோம். பறவை காவடி எல்லாம் இருக்கு. பறவை காவடி இருப்பேன். நீங்க காவடி நானே பறவை காவடி எடுக்கிறேன். உண்மையாவா? கண்ணன் பறவை காவடி எடுக்கலாம். பிரசாந்த் நீங்க நிக்க மாட்டீங்க. அதான் அதான் ஐயோ பறவை காவடி எடுத்து தீபாயிரு. என்னது தீ மிதிக்கிறது? இங்கேயா? முருகன் கோயில் தானே இது. முருகன் கோயில் தீபாயிரம். இது புதுசா இருக்கு உண்மையில. பாப்போம். நான் ஒன்று செய்யல. நான் அங்கே போய் ஜாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டிய அப்படி பார்த்து சொன்னா இதுல லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்காங்க. நைட்டு பார்க்கறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, மஞ்சள் திருவிழாக்குள்ள நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. பிரசாந்தே இங்க வாய். அண்ணா காவடி எடுக்க போறாராம். அண்ணா காவடி எடுக்க போறாராம். நான் காவடி எடுக்க நீங்க காட்டுக்கு அனுப்பி. அண்ணா காவடி எடுக்க போறாராம். காவடி எடுத்து தீயும் பாய போறாராம். இல்ல நீங்க முருகன் கோயில தீ பாயிருங்களா? இங்க வளமையாக நடக்குது. எங்கடா இல்ல. ஆனா வெறுகல்ல தீ பாயிருவங்க. பத்தினியம்மன் கோயிலுக்கு பாயிருது. இல்ல இன்னொரு கோயில் என்னன்னா இந்த இங்க வைரவன் சேர்ந்து தானே இருக்கு. பைரவ இருக்கா? வைரவ இருக்கா? பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட மூளைக்கு வந்துட்டாங்க. இந்த மூளை என்ன மூளைன்னு சொல்லுவாங்க? இது வந்து வடக்கு வீதின்னு சொல்லுவாங்க.
இல்ல உள்ள வந்து அந்த மாமியார் வீதின்னு சொல்லுவாங்க அது மாமியார் வீதியா? ஆமா அங்க கோயில்ல வந்து அந்த அப்ப 8 திக்கி இருக்கு. 8 திக்கிலையும் ஒவ்வொருலையும் ஒன்று ஈசானம், அது வடக்கு வீதி, அந்த அப்படி அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டுது. மச்சின் இருந்தானே அவரை பேச விடாம நாகஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல, எல்லாம் அவங்க ரிலேட்டிவ் தான். அப்ப அண்ணா வந்து இதெல்லாம் பாட்டெல்லாம் நடக்கும். வளைச்சு வந்து இதுல நிப்பாட்டிட்டு இதெல்லாம் பாட்டு கட்சி மோட கட்சி இவங்கெல்லாம் வந்து மச்சின மாதிரி எல்லாம் இருக்கும். எல்லாம் மச்சின. அண்ணா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு காரணம் வந்து அவங்க மூலம் தான் வந்தீங்க. ஓகே, அவங்க மூலம் தான் அண்ணா வந்து அப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க. அதாவது இந்த மேலதான் நாகஸ்வரத்துக்கு வந்து அடியை பாருங்க, எல்லாரும் ஒவ்வொரு திசையில கிராமீண அலங்காரத்தில் இருக்கீங்களா? அதான் பார்த்தேன், நல்லா இருக்கு. இன்னும் அலங்காரம் வித்தியாசமா இருக்கு. நல்லூர்ல சாமி வர மாதிரியே இருக்கு. ஆமா அதொன்னு நான் கேட்கணும். இதை வந்து என்ன குட்டி நல்லூர்னு சொல்லுவாங்க? அது இல்ல, இது வந்து நல்லூர்ல ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால மக்களால் அது வர்ணிக்கப்படுது. அப்படி வர்ணிக்கப்படுது. குட்டி நல்லூர் பேர் அப்படி அவங்க வைக்கல. அவங்க பேர் ஒன்றும் கோயிலால வைக்கல, குட்டி நல்லூர் வர்ணிக்கப்படுது. நல்லூர் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட மட்டக்களப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்து திருச்செந்தூர் ஆலயம் இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வேலோடு மலையை வந்து குட்டி பழனின்னு சொல்லுவாங்க. அப்படி அதே மாதிரி தான் வந்து இந்த முருகன் கோயிலும் வந்து அப்படி குட்டி நல்லூர் அப்படிங்கிற மாதிரி மக்களால் வந்து வர்ணிக்கப்படுது. சங்கத்தான மக்களுக்கு ஒரு பெரும் திருவிழா வந்து திருவிழா தொடங்கினாலே பெரிய திருவிழா. நாங்களே ப்ரோக்ராம் எப்போ நினைக்கிறோம். அது ரீசன் இல்லை, காலையில் அதான் ரீசன்ட்டு விட்டுட்டு போயிடலாம் நம்பராது. அப்படியே மாப்பிள்ளை தூக்கிட்டாடோ மாப்பிள்ளைய பாருங்க. எல்லாரும் 10 நாளும் விரோதம். மாப்பிள்ளைய தூக்கிட்டோம் ஆளை பாருங்க, அப்படி வலிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து அந்த பாட்டெல்லாம் வாசிப்பாங்க. பாட்டு வாசிச்சு வந்து அடி விடும். அப்படி இப்போ ரீசெண்டாக ஒரு இது ஒன்று நடந்துச்சு, நான் வந்து பார்த்தேன். இவங்க நாதசம் வாசிச்சாங்க. அது என்ன சாந்தி கோயிலுக்கு முன்னுக்கு, அதாவது வந்து வைரவ சாந்தின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஒரு போன மாதம் ஒன்று நினைக்கிறேன். அது வந்து மணவாள குளம், அந்த கும்பாசம் தினம். ஒரு வருஷம் அந்த தினத்துக்கு கும்பாசம் என்ன நாளில் செஞ்சாங்களோ அந்த நாளில் அந்த பயங்கர நல்லா செய்தாங்க திருவிழா மாதிரி. இங்கே பாருங்க மாப்பிள்ளை எப்படி வராங்க. மாப்பிள்ளை ஆளை பாருங்க. என்ன பிரச்சனை சொன்னா காலையில போய் அண்ணாவை நாங்களாம் கூட்டிட்டு வரோம். அவன் காலங்காதால எந்திரிச்சு வெளிக்கூட்டு இருந்தாப்புல, அப்பா ஒழும்பாரு நம்மளை கூட்டி போவாருன்னு சொல்லி. மாப்பிள்ளை பாருங்க எப்படி இருக்காரு வேஷ்டி சட்டையால. ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. அச்சா அச்சா கண்ணானம் போடுவாங்களாண்ணா? 10 நாள் வேணாம், நைட்டு 2 நேரம் வேண்டாம். நைட்ல தான், நைட்டுக்கு பகல்ல இல்லை. பகல்ல வேணாம், நைட்ல. அன்னைக்கு நாங்க சொன்ன போன மாசம் அந்த இது தினத்துக்கு இது பண்ணாங்களே, அன்னைக்கு வந்து இது கொடுத்தாங்க இட்லி. அதான் சொல்றேன், 2 நேரம் வேணாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதாவது மணல் இல்லை தாங்க, இது வந்து ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக டைட்டாக இருக்கும். அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் டென் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அந்த பக்கம் மணல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து அது பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அது தார் ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. வர்ற அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையில் என்ன சொன்னால் இந்த வீதி வந்து அந்த ஆலமரங்களும் அந்த நிழலும் பின்பக்கம் அதை பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக ஒரு அழகாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு இது ஒன்று நடக்கும். அது என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போகிறாங்க?
இது 3 இடம் கிண்டுவாங்க இப்போ கிண்டு கெண்டுவாங்க. இப்போ அந்த தவள் வெயிட் நல்லபடியாக கெண்டுற கஷ்டம். தவில வச்சு சுத்துறது. தவளை 3 இடம் சுத்தி நாதஸ்வரக்காரர்கள் சுத்துற இல்லையா? சுத்தலாம் சுத்த தொண்டை கடிச்சு போடுங்க. அது 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 ஒவ்வொரு கோயிலே நடக்கிறது முறை ஆதிகாலம் ஆதி காலத்துல இருந்து அப்படி பண்றாங்களா? ஸோ அந்த தமிழ் வாசிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து அந்த சாமி சுத்தி அப்படியே 3 வாட்டி சுத்துவாங்களா? அடே, ஆனா இது எனக்கு புதுசா தான் இருக்கு. இந்த விஷயங்களை நான் புதுமையா பாக்குறேன். ஆரம்பத்துக்கு மட்டும் தான் சுத்துறதா இல்ல ஒவ்வொரு நாள் சுத்துறதா? ஆரம்பத்துக்கும் கடைசிக்கும் டெய்லி சுத்துறது இல்லை. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துக்கும் கடைசிக்கு மட்டும்தான் அவங்கள்ட்ட அந்த ஒரு இதாக வந்து பண்ணுவாங்களாம். அது வந்து வருஷம் வந்து ஆதி காலம் தொட்டே வந்து அவங்க வந்து அது வழி வழியாக பண்ணி கொண்டு வர ஒரு விஷயம்.
பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து உட்திருவிழா வெளித்திருவிழா ரெண்டுமே வந்து நடந்து முடிஞ்சுது. மோர் தான் மோர். அடிக்கிற வெயிலுக்கு மோர் கொடுக்குறாங்களா? முடிகிற டைமா? சரி எங்கே முடியாது. இங்கே வந்து மோர் வந்து ஸ்பெஷல் வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து கூட வந்து நீங்கள் வீடியோ ஆர்ஜி தமிழால் வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழ் புரோவோட வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு நிறைய வாட்டி குடித்தோம். குடிக்கலையா மோர்? அப்போ எதுக்கு மோர் தானே நல்லா? அங்கே ஊருக்காரெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே மோர் தானே. ஓகே, ஆலயத்தில் வந்து பல திருவிழாக்கள் நடக்கும். எங்களால் எந்தெந்த திருவிழாலாம் காண்பிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து காண்பிப்போம். ஸோ கண்டினியூ வந்து நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பீக்கர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொன்னாலும் திருவிழா முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமா? அதான் டக்குனு போ. அப்போ அதோட போய் முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.